Problem number 7. In a particular university, 40% of the students are having newspaper reading habit. 9 university students are selected to find their views on reading habit. Find the probability that none of those selected have newspaper reading habit. So, இங்க ஒரு யூனிவர்சிட்டியில 40% of the students வந்து இங்க ரீடிங் ஹேபிட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ரீடிங் ஹேபிட் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதுதான் சக்சஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ். ஸோ இப்போ பியோட வேல்யூ இந்த இடத்துல 40/100. இதை வந்து டெசிமலா கன்வெர்ட் பண்ணும்போது 0.4 ஆக இருக்கும். அடுத்து கியூவோட ஃபார்ம்ல 1 மைனஸ் பி. ஸோ 1 மைனஸ் 0.4 நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல 0.6. ஸோ மொத்தமா இங்க எத்தனை சாம்பிள் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. 9 ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இடத்துல செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப n is equal to 9. So first என்ன கொடுத்திருக்காங்கன்னா none of those selected have newspaper reading habit. அப்ப யாருக்குமே இந்த 9 பேர் செலக்ட் பண்ணவங்க யாருக்குமே வந்து ரீடிங் ஹேபிட் இல்லன்னா என்ன அர்த்தம்? x is equal to 0 நம்ம எடுத்து அப்ளை பண்ண போறோம். So p of x is equal to x formula ncx p power x q power n minus x. So இந்த இடத்துல n க்கு பதிலா 9 c x ஓட வேல்யூ 0. அதாவது p of x is equal to 0 கண்டுபிடிக்கிறோம். p ஓட வேல்யூ 0.4. அதுக்கு அடுத்து q ஓட வேல்யூ நமக்கு இந்த இடத்துல 0.6 இருக்கு. So 0.6 n minus x n ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்கு இந்த இடத்துல 9. So அப்ப 9 minus 0. So nc 0. So 0 ன்னு இருக்கு அப்படினா நமக்கு வேல்யூ இங்க என்னவா தான் இருக்கும் இந்த இடத்துல 1 ஆக தான் இருக்கும். Anything to power 0 நாலும் 1 into 0.6 the whole power 9. So 0.6 the whole power 9 ஓட வேல்யூ 0.010076. So இது வந்து 4 decimal place கன்வெர்ட் பண்ணும்போது அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் 0.0100. இது வந்து greater than 5 இருக்கனால +1 பண்ணும்போது 8 ஆக கிடைக்கும். So second subdivision என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. All those selected have newspaper reading habit. So 9 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ரீடிங் ஹேபிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. So அப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம் இந்த இடத்துல p of x is equal to 9. So 9 தான் என்னன்றதை கண்டுபிடிக்க போறோம். So ஃபார்முலா எழுதிக்கலாம். First of all binomial distribution formula p power x q power n minus x. So இந்த இடத்துல 9 பேருக்குமே இங்க வந்து ரீடிங் ஹேபிட் இருக்கு. So அப்ப n க்கு பதிலாவும் 9 தான் இங்க, x க்கு பதிலாவும் 9. So p ஓட வேல்யூ 0.4 பவர் 9. q ஓட வேல்யூ அதே மாதிரி இந்த இடத்துல 0.6 the whole power n minus x. So அப்ப 9 minus 9. So ncn. So ரெண்டு வேல்யூஸ்மே இந்த இடத்துல சேமா தான் இருக்கு அப்படின்னா நமக்கு இங்க வேல்யூ என்னவா இருக்கும்னா 1 ஆக தான் இருக்கும். into 0.4 the whole power 9. அதுக்கு அடுத்து 0.6 the whole power 0. So அப்ப 0.4 the whole power 9 ஓட வேல்யூ இந்த இடத்துல 0.0002622144. இது வந்து இன்டு இதோட பவர் வேல்யூ வந்து நமக்கு இங்க 1 தான். So which is equal to இது நம்ம வந்து அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. So அப்ப 0.00026. At least 2/3 have newspaper reading habit. So அதுல at least 2/3 அப்படின்னா நமக்கு என்னன்னா so total number நமக்கு எத்தனை இருக்கு இந்த இடத்துல 9. So 2/3 into 9. So இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 2 3s are 6. So இப்போ என்ன இந்த இடத்துல அட்லீஸ்ட் 6ன்றது நமக்கு இங்க கொஸ்டின். ஸோ அட்லீஸ்ட் 6 வந்து நமக்கு என்னன்னா இந்த 6 மெம்பர்ஸ்க்கு வந்து இங்க நியூஸ் பேப்பர் ரீடிங் ஹேபிட் இருக்கிறதுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ p of x greater than or equal to 6 தான் வந்து நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ p of x is equal to x ஃபார்முலா நமக்கு இந்த இடத்துல ncx p power x q power n minus x. ஸோ இப்போ இந்த p of x greater than or equal to 6 னா இங்க என்னன்னா 6 6க்கு அதிகமா. சோ அப்ப 6 7 8 9. சோ இந்த நாலுமே நம்ம ஆட் பண்ணனும். அப்ப p of x is equal to 6, p of x is equal to 7, p of x is equal to 8 plus p of x is equal to 9. This is equal to சோ இப்ப இந்த ஃபார்முலா எப்படி நம்ம அப்ளை பண்ண போறோம் இந்த இடத்துல. சோ 9c6 p ஓட வேல்யூ நமக்கு இந்த இடத்துல 0.4 the whole power 6. அதுக்கு அடுத்து 0.6 the whole power n minus x. So அப்ப 9 minus 6 plus அதுக்கு அடுத்து x க்கு பதிலா 7. So அப்ப 9c7 0.4 the whole power p power x. x ஓட வேல்யூ இந்த இடத்துல 7. So அதுக்கு அடுத்து 0.6 the whole power n minus x னா 9 minus 7.
பிளஸ் அதுக்கு அடுத்து x is equal to 8 அப்ளை பண்றோம். So 9c8 0.4 the whole power 8 0.6 the whole power 9 minus 8 plus 9c9 x is equal to 9 apply பண்றோம். 0.4 the whole power 9 0.6 the whole power 9 minus 9 which is equal to so இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 9c6 so இதுவும் நமக்கு பெரிய நம்பரா இருக்கு. நமக்கு வந்து ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி இன்ட்ரடக்ஷன்ல சொல்லியிருக்கேன் ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது NCR is equal to NCN minus R. ஸோ இப்போ இந்த இடத்துல 9c6 is equal to என்னவா இருக்கணும் இந்த இடத்துல 9cn minus Rனா 9 minus 6 நமக்கு என்ன இந்த இடத்துல 3. ஸோ அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம்னா 9c7 வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இந்த இடத்துல 9c 9 minus 7 நமக்கு என்ன இந்த இடத்துல 2க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிடலாம் இங்க. ஸோ 9c3 இங்க அதே மாதிரி 0.4 the whole power 6 0.6 the whole cube அதுக்கு அடுத்து 9c7க்கு பதிலாக அந்த ப்ராப்பர்ட்டி மூலியமா நம்ம அப்ளை பண்ணோம். 9c2 0.4 the whole power 7 0.6 the whole square plus ஸோ இது வந்து 9c8. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து n தான் வேல்யூவா இருக்கும் into 0.4 the whole power 8 அதுக்கு அடுத்து இங்க 0.6 the whole power 9 minus 8 னா 1 plus so 9c9 so n ஆறு சேம் ஆகுதுன்னா 1 அதுக்கு அடுத்து 0.4 the whole power 9 அடுத்து 0.6 the whole power 0. so 9c3 நம்ம என்ன பண்ணுவோம் 9 into 8 into 7 so 3ன்றனால 3 நம்பர் எடுத்துப்போம். so 3 ஃபேக்டரியல் அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுவோம் 3 into 2 into 1 into 0.4 the whole power 6 0.6 the whole cube plus அதே மாதிரி 9c2 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம்னா 9 into 8 ஏன் ரெண்டு நம்பர்னா இங்க 2 இருக்கு. அதே மாதிரி இந்த 2 ஃபேக்டோரியல்ல 2 into 1 0.4 the whole power 7 0.6 the whole square plus 9 into 0.4 the whole power 8 0.6 the whole power 1 plus 0.4 the whole power 9. ஸோ இந்த இதில் 3 டேபிளை கேன்சல் பண்ணிடலாம், இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துலேயும் பாருங்க 0.4 0.4 0.4 0.4ங்கிறது எல்லாத்துலேயும் காமனாக இருக்கு. ஸோ இருக்கிறது லோவஸ்ட் டிகிரி என்ன இந்த இடத்துல 6 7 8 9ல இதுதான் லோவஸ்ட் டிகிரி. ஸோ அது காமனாக வெளியே எடுத்துடலாம். 0.4 the whole power 6 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஸோ ரிமைனிங் நமக்கு இங்கே 3 4 7 into 0.6 the whole cube 0.6 the whole cube ஓட வேல்யூ நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்து எழுதிடுவோம் இந்த இடத்துல 0.216 பிளஸ் இங்கே அதே மாதிரி கேன்சல் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல 9 4s are 36 into 0.4 the whole power 6 வெளியே எடுத்துட்டோம். அப்போ மீத நமக்கு என்ன இருக்கும் 7 போக 6 எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 1 இருக்கும் 0.4 the whole power 1 அடுத்து 0.6 ஸ்கொயர் ஓட வேல்யூ 0.36 பிளஸ் 9 அடுத்து 0.4 the whole power 8 இருக்கு. ஸோ அப்போ வந்து 8ல வந்து 6 எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன இருக்கும் 0.4 the whole power 2 இருக்கும் இந்த இடத்துல. அதுக்கடுத்து 0.6 பிளஸ் 0.4 the whole power 9ல 6 எடுத்துட்டோம்னா ரிமைனிங் 3 இருக்கும் is equal to 0.4 the whole power 6 ஓட வேல்யூ 0.004096 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம்னா 18.144 அடுத்த வேல்யூஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 5.184 பிளஸ் இந்த மூணையும் நம்ம ஆட் ஸோ இந்த 0.4 ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதிடலாம் அந்த இடத்துல 0.16ன்னு எழுதிடலாம் நம்ம இங்கே டேரெக்டாகவே எழுதிடலாம் அந்த இடத்துல. ஸோ இந்த மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த இடத்துல 0.864 பிளஸ் 0.4 கியூபோட வேல்யூ 0.064 இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணோம்னா 24.256 is equal to 0.0993256. ஸோ இது வந்து நம்ம 5 டெசிமல் பிளேசஸ் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 0.09932